சென்ட்ரல் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சிஐஎஸ்ஓ வேலையை வந்து பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது. அண்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ மூலிமா தான் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேலரியை பொறுத்த வரைக்கும் 27,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 21/1/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டைரெக்டாக இதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து வந்துடுவீங்க. இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா .NIC அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிரும். இது நோட்டிஃபிகேஷன் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாக இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஐடி மேனேஜ்மெண்ட்டுக்கும் அண்டு இது பார்த்திங்கன்னா எம்பவர்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேரில் வந்து உங்களுக்கு சூப்பர்வைசர் கான்ட்ராக்டர் பேஸுக்காகவும் அல்லது பிசிக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கிளிக் ஹியர் டு ஃபார் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் பண்ணுறாங்க. இதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட், அதாவது என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸ்லேயோ பர்மனெண்ட்லேயோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 27/12/2024 12/1/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு லாஸ்ட் வீக் ஜனவரி லாஸ்ட் 4 வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இன்டர்வியூ டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, வேக்கன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 62 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஓபிசி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சியில் வந்து 9 வேக்கன்சி, எஸ்டியில் வந்து 4 வேக்கன்சியும், ஓபிசியில் வந்து 16 வேக்கன்சியும், அண்ட் இடபிள்யூசியில் வந்து 6 வேக்கன்சியும், அண்ட் ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 32 வேக்கன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்ன ஜாபுக்கு வந்து, அதாவது என்னென்ன பொசிஷனுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. டேட்டா இன்ஜினியரிங் அனலைசிஸ்ட் அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் MLA SEO இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 15 விதமான பொசிஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டுமே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும், மற்றவங்களாம் அப்ளை பண்ண முடியாது. இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா இன்ஜினியரிங் அனலைசிஸ்ட், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னென்ன ஒர்க் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BE, BTech, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிச்சிருக்கணும். 30 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான போஸ்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா நேவி மும்பையில் தான் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டா ஆர்ச்சரிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் என்னென்ன ஒர்க் இருக்கும், உங்களுக்கு வந்து எப்படி பீரியட் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கலாம். அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா BE, BTech, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன் 30 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு மட்டும் கிடையாது, எல்லா ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கேட்டிருக்கிற அந்த குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் இவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா BE, BTech, கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
அண்ட் இதில் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்கும். இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மினிமம் எஜுகேஷன் அண்ட் அதாவது இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் 1 இயர்லேருந்து நீங்கள் 5 இயர் வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்களோ அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இவங்க கொடுத்துருக்குற 30 இயருக்கு அப்புறம் ஏஜ் இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷனில் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷனும், பிடபிள்யூடிக்கு வந்து 10 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதாவது சில்ட்ரன்ஸ் ஃபேமிலி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1984 ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷனும், அண்டு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இயர் ரிலாக்ஸேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் எப்போ வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/11/2024 அன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் எலிஜிபிளாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஓபிசி ஜென்ரல் கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 750 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற கேண்டிடேட்ஸு ஜென்ரல் கேண்டிடேட்டு ஓபிசி எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்காது. அண்ட் லீவு அதாவது இந்த ஜாபுக்கான லீவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயர்லி வந்து 12 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக வந்து 4 டேஸ் வந்து உங்களுக்கு ஆர்டினரியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹாலிடே அதாவது கவர்மெண்ட் ஹாலிடே எப்பப்பெல்லாம் இருக்கோ அப்பப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லீவும் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான சேலரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து 6 மந்த்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நவி மும்பையில் தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தவித ரிட்டன் எக்ஸாமும் கிடையாது. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமெல்லாம் இன்னும் கிடையாது. இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுத்துருக்காங்க. 100 மார்க் உங்களுக்கு வந்து இருக்கும். இதில் வந்து யாரெல்லாம் குவாலிஃபைடு எவ்வளோ இடத்த குவாலிஃபைடு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 50% வந்து ஜென்ரல் இடபிள்யூசிஎஸ் கேட்டகிரி வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகுங்க. அண்ட் 45% வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேட்டகிரி வந்து 45% இருந்தாவே நீங்கள் வந்து அதாவது நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மெரிட் லிஸ்ட்டு யாரெல்லாம் வராங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்குவாங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 18% எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டியோட உங்களுக்கு ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 75% அதாவது 750 ரூபாயும். அண்டு மற்றவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேட்டகரி இன்க்ளூடு வந்து ஃபீமேல் கேட்டகரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்காது, ஃபீஸ் இருக்காது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்னா நீங்கள் ஒன்ஸ் பேக் வந்தாலே போதும். கிளிக் டு அப்ளைன்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அதாவது அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற பேஜ். இதில் ஜென்ரல் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எஸ் அப்படின்றத ஐ அக்ரி அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடுங்க. இதில் வந்து உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எதுலேருந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படின்றத கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எது மூலிமா வந்துச்சு அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பொசிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பொசிஷனுக்கு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா டென்டல் பேமெண்ட் அப்ளிகேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ச்சரி எம்எல் ஆப்ரேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையவே கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஃபுல் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஃபுல் நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்டு உங்களுடைய ஹஸ்பண்டோ ஃபாதரோ இருந்தால் அவங்களுடைய நேமு கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மெயிலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் கொடுத்துக்கோங்க. கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கேஸ்ட் என்னவோ அந்த கேஸ்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இடபிள்யூஎஸ் ஓபிசி எஸ்சி எஸ்டி எது இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அண்டு ஃபேமிலி மெம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சில ரிலேட்டிவ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது எஸ்என்னு கொடுத்துருக்காங்க, நோன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அண்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன உங்களுக்கு ஃப்ரம் டு டேட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் அண்ட் அப்பர் லிமிட் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருந்தால் ரிலாக்ஸேஷனும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அண்டு இதுதான் இதோடைய அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிம்பிளான பேஜ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் பேங்க்கோட ஜாப் இருந்தாலும் சரி அண்ட் வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் சரி நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பிஇ பிடெக் படித்தவங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.